இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதல்வரை சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்தது. ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் குறித்து கோரிக்கை மனு வழங்குவதற்காக அவரை சந்தித்தோம். அப்போது நான் இந்த பிரச்சனையை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். அப்போது அவரோடு நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.என். நேரு அவர்களும் இருந்தார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், சுமூகமாக முடித்து விடுவோம், இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம் என்று கூறியிருந்தார். ஆக இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தொடர்ந்து அமைச்சர்கள் நேரு அவர்களோடும் திரு சேகர்பாபு அவர்களோடும் நான் பெரம்பலூரிலே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண வேண்டும், அவர்களின் கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், தனியார் மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். நேற்று நள்ளிரவு 11 மணி வரையிலும் கூட அவரோடு பேசினேன். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், பணி நிரந்தரம் தவிர வேறு என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை செய்ய முடியும், ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே தயாராக இல்லை. பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒருவேளை பணி நிரந்தரம் செய்ய தீர்ப்பு தந்தால் எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. நீதிமன்றத்தின் ஆணை என்று நாங்கள் அதன் அடிப்படையிலே செயல்பட்டு விட முடியும். எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகிற வரையில் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்கமும் அந்த போராட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து பங்கேற்று வருகிற சூழலில் அந்த சங்கத்தின் காப்பாளர் என்கிற முறையில் எனக்கு அமைச்சர்கள் கூறினார்கள். அதன் பிறகும் நான் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி அவர்களை தொடர்பு கொண்டு அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படுவதாக உறுதியளிக்கிறார்கள் என்ற தகவலை சொன்னேன். அதற்குள்ளாக 11ஆம் தேதி வழக்கு வந்தது, பிறகு 13ஆம் தேதி வழக்கு வந்தது. 2 வழக்குகள். ஒன்று, இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு தருவதாக இருக்கிறது என்று தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கு. இன்னொன்று, இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட பணி நிரந்தரம் கோருகிற வழக்கு. தலைமை நீதிபதியே விசாரித்த நிலையில் அந்த இடத்தில் இந்த போராட்டம் நடைபெறக்கூடாது, காவல்துறை எங்கே அனுமதிக்கிறதோ அங்குதான் நடத்த வேண்டும், எனவே அந்த இடத்திலிருந்து அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்துவிட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதற்கான தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆக இப்படியான ஒரு சூழலில்தான் காவல்துறை நேற்று நள்ளிரவு வேளையில் அங்கே குழுமியிருந்த தூய்மை பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒன்று.